திருச்செந்தூர் கோயிலில் பக்தர்களிடம் தரிசனத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறி பேரம் பேசுபவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், இந்த வழக்கு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர். எனவே அப்ப நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த சூழலில் அங்குள்ள சிலர் அதாவது பக்தர்களிடம் பேரம் பேசி ஆயிரக்கணக்கில் பணம் பெற்று குறுக்கு வழியில் கோயிலுக்கு அழைத்து செல்கின்றனர். இதனால் கோவில் நிர்வாகத்திற்கு பெரும் வருவாய் இழப்பு மற்றும் மற்ற பக்தர்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேரளாவில் இருந்து வந்த நபர்களிடம் ஒரு நபருக்கு 11,000 ரூபாய் பெற்று மொத்தம் 4 நபருக்கு 44,000 பெற்றதில் தகராறு ஏற்பட்டது. எனவே இதை ஒழுங்குமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கோவில் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் அங்கு சில ஸ்திரீ சுதந்திரர்கள் இது போன்ற செயலில் ஈடுபடுகின்றனர், நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கோவிலில் வரும் பக்தர்கள் அமைதியான முறையில் தரிசனம் செய்து மன நிறைவுடன் திரும்பி செல்வதை உறுதிப்படுத்த வேண்டும். இது கோவில் நிர்வாகத்தின் கடமை. எனவே கோவில் வளாகத்தில், சண்முக விலாச மண்டபத்தில் அல்லது வேறு எங்கும் தரகர்கள் போர் சட்டவிரோதமாக நபர்கள் பக்தர்களை குறுக்கு வழியில் அழைத்து செல்லும் நபர்களை கண்டறிந்து காவல்துறை உதவியுடன் கோவில் நிர்வாகம் உடனடியாக அவர்களை அகற்ற வேண்டும். மேலும் அவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து குற்றவியல் நடவடிக்கை எடுத்து தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும். எனவே இதற்கு தேவையான காவலர்களை மாவட்ட எஸ்பியிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம் என உத்தரவிட்டு இது குறித்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து கோவில் நிர்வாகம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.